வணக்கம் என் அன்புள்ளங்களே. இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியில் மாலசந்தி இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அழகான பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா வருஷத்திற்கு ஒரு முறை மகோத்சவம் எல்லா கோயிலையும் நடக்கும். அந்த வகையில் இந்த கோயிலில் இந்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் இந்த மகோத்சவம் ஆரம்பிச்சுதுங்க. இதில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற திருவிழா வந்து சப்பர திருவிழா. என்னென்று இந்த ஊரில் சப்பர திருவிழாவை கொண்டாடுறாங்க அண்ட் இவ்வளோ அழகான இந்த வியூவையும் உங்களுக்கு நான் காட்ட வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேரால் திருவிழாவுக்கு போக முடியும், நிறைய பேரால் போக முடியாமையும் இருக்கும். ஸோ போக முடியாத மக்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை நீங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக்கை போடுங்க. மற்றது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த மாலசந்தி பிள்ளையார் கோயில் ரொம்ப ரொம்ப பிரபல்யமானது வடமராட்சியில். அண்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சப்பர திருவிழா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அண்ட் ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மின்விளக்கு, அந்த மின்விளக்குகளுக்கு நடுவில் போய் இந்த ரோட் ஃபுல்லாகவே செம வெளிச்சமாக இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. காரணம் கோயிலுக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மின்மினி பூச்சிகள் பறந்து திரிகிற மாதிரி அவ்வளோ அழகான காட்சியாக இருந்துச்சு. கோயில் வரும்போதே ஒரு மனசில் ஒரு நல்ல எண்ணமும் நல்ல ஒரு உறுதியான மனநிலையும் வருது. அவ்வளோ ஆனந்தமான ஒரு உணர்வு இந்த இடத்துக்கு வரும்போது கிடைக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைட், ஏதோ ஒரு மிகப்பெரிய வெளிச்ச அருவிக்குள்ளால் போகிற மாதிரி அவ்வளோ 2 பக்கங்களிலும் அவ்வளோ அழகாக லைட் எல்லாம் பூட்டி அமர்க்கலப்படுத்தி இருந்தாங்க. அண்ட் இப்போ நாங்கள் கோயிலின் முன் வாசலுக்கு போகிறோம். முன் வாசலில் கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக பழமையாக பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி மின்விளக்குகளை போட்டு இன்னும் அதை அழகுபடுத்தியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அருகாமலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இழுத்து இந்த ஊர்வலம் கொண்டு போக வேண்டிய சப்பரத்தையும் டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்தில் சுவாமியை கோயிலிருந்து வெளியில் கொண்டு வந்து ஊர்வலம் கூட்டி செல்ல போகிறாங்க. அந்த காட்சியை பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியான நல்ல ஒரு அழகான பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே கோயில் திருவிழாவில் நிரம்ப கிடைக்கும். அதனால தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயில் திருவிழாவை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிரதேசத்தில் இருக்கிற அநேகமான மக்கள் இந்த கோயில் திருவிழாவை கொண்டாடுறக்கா ஒன்று சேருவாங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இதை கொண்டாடி முடிப்பாங்க. இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ நிறைய பேர் இந்த திருவிழாவை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். அநேகமான மக்கள் இதை பார்க்க விரும்புவாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிறியவர்கள்லேருந்து பெரியவர் வரைக்கும் இந்த திருவிழா எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகி இதை எப்படி முடிக்கலாம்னு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தில் இந்த கோயிலையும் இந்த தேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரின்னுட்டு நானும் சுற்றி முற்றி அப்படி என்னதான்னுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பலமையாக கோயில் திருவிழாக்கு போகிறதுண்டா அவ்வளோ உண்டு ஆர்வம் இல்லை. ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துக்கு போகும்போது என்னை அறியாமையே நிறைய பாசிட்டிவ் மைண்ட் செட் எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷமான ஒரு உணர்வு. எல்லாரும் கலகலன்னு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது அவையோடு இருக்கிற எனக்கும் அதே உணர்வு வர தொடங்கிட்டு. ஸோ ஒரு கோயில் திருவிழாவில் என்ன ஒரு விஷயம் இருந்தால் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு மைண்ட் செட் மாறுது, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அப்படியான ஒரு நல்ல விஷயம் இந்த கோயில் திருவிழாக்களில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் திருவிழாவை இலங்கையில் யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய மக்கள் வராங்க, கொழும்புலேருந்து நிறைய மக்கள் வராங்க, வெளிநாடுகள்லேருந்து நிறைய மக்கள் இந்த கோயில் திருவிழாவை பார்க்குறதுக்காக வந்து கொண்டிருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே சனம் அதிகமாக தொடங்கிச்சு. கோயில் திருவிழாவும் களை கட்ட ஆரம்பிச்சிருங்க.
அற்புதமான திருக்கோலத்திலே அங்கே எழுந்தருளி வருகிற வண்ணமயமான திருக்கோலத்தை பார்க்க போகிறோம். அதனோடு தமிழுக்கு தலைவன் எங்கள் முத்துக்குமரன் எங்கள் செல்வ சன்னதியில் செல்வ சன்னதியில் அன்னதான கந்தனாக வீற்றிருக்கின்ற பெருமான் நல்லூரிலே அலங்கார கந்தனாகவும் மாவட்டபுரம் தண்ணில் அபிஷேக கந்தனாகவும் விளங்குகின்ற நம்பெருமான் எம்மையாடும் எங்கள் பெருமான் அற்புதமாக அங்கே வள்ளி தெய்வானை சமேதராக இந்த அற்புதமான திருக்கோலத்திலே எங்கள் பெருமான் எழுந்தருளி வருகிற வண்ணமயமான திருக்கோலத்தை பார்க்க இருக்கிறோம். அழகன் தமிழ் குமரன் எங்கள் எல்லையில்லாத சேவற் கொடியோர் அங்கே அற்புதமாக அங்கே சப்ப ரதத்தில் ஆரோகணிக்க போகிறான். அந்த சப்ப ரதம் அழகான திருக்கோலத்தில் என்ன அழகு, எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது. எங்கள் பாலசந்தை பதியாருடைய 2024 ஆண்டுக்குரிய உத்தமமான இந்த குரோதி வருடத்துக்குரிய சப்பரத உற்சவம் மீன்குமர்கள் அலங்கரிக்கப்பட்டு அந்த அழகான
ரோஹரா வருகிற வண்ணமயமான திருக்கூலம் கப்பைரத விருதுகள் சங்கரி புதல்வா சங்கரம் நெற்றூர் ஒரு தெய்வம் இந்த மண்ணுலகில் குழுவினுடைய இந்த இரவு பொழுதிலே எங்கெல்லாம் இருந்தும் இந்த நேர் அழகியோதான் உங்கள் காதுகளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆனந்த் சகோதரருடைய அருமையான ஒலிவொலி அமைப்பினூடாக இந்த மாரிசந்தையானுடைய பெரும்புகள் உலகம் நாடெல்லாம் இருக்கிறது. இந்த பொழுது பெண்களுக்கு வளர்ந்திருக்கிறது. பெருமாள் சப்தரகத்திலே எழுந்தருளிருக்கிறார். அடியவர்களே, விநாயகர் பெருமானை தொழுதாலே வாழ்வு மிகுந்து வரும். அதனாலேதான் அவுள் பிராட்டி சொன்னார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் மிக நான் உனக்கு கலந்து தருவேன். கோலம் செய் துன்ப கரிமுகத்து தமிழ் மூன்று என்று கேட்டால் அவுள் பிராட்டி உங்க எண்ணிக்கை என்ன கேட்கிறாள் என்றால், மூன்றை கொடு, நான்கை கொடுத்து மூன்றை கேட்கிறாள். என்ன ஒரு பேரானது! அதனாலேதான் பிள்ளையார் அகங்களிலே சொல்லுவாள், பிள்ளையாருடைய பாதம் தீரக்கவள செந்தாமரை பாதச்சிடம். அதாவது செந்தாமரை எப்படி இருக்குமோ அதே போலதான் அந்த பேரெழுச்சியை காட்டுவது போல இலங்கையிலே இருக்கக்கூடிய என்பதற்காக தாய்ப்பன்றி எடுத்த பரமசிவன் திருமகனாக அதிலே எழுந்தருளுகிற விநாயக நம்பிக்கையோடு பணிந்தார். வெற்றும் வர வந்தான். அதிகங்கள் மாலை சந்தையிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான கோவில் அல்லவா இதுதான் எங்கள் அங்கரத்தோடு அழகான அந்த முக்கு சப்பரம். இப்போது அங்கே முருகப்பெருமானுடைய திருவாசல் என்று வர்ணிக்கக்கூடிய தெற்கு வீதியிலே அழகாக என்ன அழகு சொல்லுவார்கள். அம்மாவோடு இரண்டு இசையிலே இருந்து வான வேடிக்கைகள் எங்கே ஈசன் திருமகன் உங்கள் பாதமன தொழுது வந்தோம். கருணை செய்ய வந்திடுவாய், கருணையும் பதிவாய். எங்கள் மனக்கொண்டு வாழ்வு தருகின்ற அப்பனி சொப்பு அப்பனி தொழுவினை விற்பவனி அத்தி முகத்தவனி உன் பாதமலர் கண்டிருந்து பார்த்தோம் ஐயா. எங்கள் கவலைகளை தீர்த்து விடுவார். மால சுந்தையாரை கண்டிருந்து மாறையா கண்டிருந்த மாலை சந்தையாரியே பேரழகில் எங்கும் காட்சி கொடுக்க ஒரு பேரளவோடு ஒரு கோபுரம் ஐயா. கோபுரத்து மத்தியிலே இத்தனை வன்மையாளமான மின்விளக்குகள் திருநீதி எங்கும் பார்க்கும் திசையெல்லாம் உங்கள் பேரழகை வீட்டிருக்கிறது. இசையோடு பிறந்தவன் அதனாலே யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம்